வணக்கம். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டைட்டில் யார் அடிப்பா அப்படின்னு சொல்லி இதாக இருந்தது, பரபரப்பாக இருந்தது. கானா வினோத் மட்டும் பணப்பேட்டி எடுக்கலை அப்படின்னா, கண்டிப்பாக அவர் தான் டைட்டில் வின்னர். அவருக்கு மக்கள் ஆதரவு இயல்பாகவே மக்கள் ஆதரவு அதிகமாகவே இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போல்டாக அடித்து பேசக்கூடிய ஒரு நபராக திவ்யா தான் இருந்தாங்க. திவ்யா வந்து கடந்த சீசனில் எப்படி அர்ச்சனா செயல்பட்டாங்களோ, அதே போல் அவங்க பேசுகிறாங்க, பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 4 பேர் தேர்வாயிருந்தாங்க. சபரி, விக்ரம், அரோரா, அப்புறமா திவ்யா. இந்த 4 பேருமே வந்து ஃபைனலுக்கு போனாங்க. நேற்று எல்லாமே வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாமே வெளியே போயிடுச்சு. எல்லாம் வெளியே போன பிறகு பார்த்திங்கன்னா, இவங்க 4 பேருமே இது பண்ணாங்க. ஓட்டின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, அரோரா 4வது இடத்துலையும், விக்ரம் 3வது இடத்துலையும் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா கடைசியாக விஜய் சேதுபதி இந்த 100 நாள் கடந்த விஷயங்களை பற்றி எல்லாத்துலேயும் பேசினார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஃபைனலில் விஜய் சேதுபதி வந்து திவ்யாவையும் சபரியும் கூட்டிகிட்டு போய் மேலே ஸ்டேஜில் நிப்பாட்டி வச்சு பேசும்போது பார்த்திங்கன்னா, திவ்யா தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் திவ்யா ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. திவ்யா ஜெயிச்சதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?